Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம ஸ்டிச்டு ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் பீட்ஸ் போட போகிறோம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் வந்து உள்ளே விடணும். பாருங்க, இதுக்குள்ளே போட்டு நான் வெளியில் எடுத்திருக்கேன். நம்ம இதிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம இதில் நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். நம்ம நெருக்கமாக தையல் போடணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே பீட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து இது பக்கத்தில் எடுத்துக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு மேலே பீட்ஸ் இந்த மாதிரி வரணும், கிராஸில் வரணும். பாருங்கள், இதிலேருந்து எடுத்திருக்கோம். ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு மேலே வரத மாதிரிக்கே நம்ம நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங்க் மேலே வர்றத மாதிரிக்கு நம்ம போடணும். பீட்ஸ் போடுறது கிராஸ்லேயே போடணும். பீட்ஸு கிராஸ்லேயே வர்றத மாதிரி போடுங்க. இதே மெத்தடில் நம்ம நெக்கு சுற்றிலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. நம்ம ஒரு சைட் போட்டுட்டு இந்த சைட்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பால் செயின்லாம் ட்ரை ஆகிட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 தான் எடுத்திருக்கேன். நம்ம இது ஹெம்மிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் தான். சைடு ஸ்டிச் போடுறதுக்கு இது கரெக்டாக தான் இருக்கும். அதுமாதிரி த்ரெட்டு வந்து சாண்டல் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 பீட்ஸ்க்கு இடையில் நம்ம ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச் போட்டுட்டு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஃபேப்ரிக் க்ளூ நிறையா போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், அதுக்கப்புறம் 7 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு வி ஷேப்பில் வர்றத மாதிரி போடணும். இப்போ வந்து நம்ம உள் பக்கம் நீடில் போட்டுக்கலாம். திரும்ப இதில் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் 7 சுகர் பீட்ஸ். ஃபஸ்ட்டு 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 8 பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச். திரும்ப நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துக்கலாம். 7 சுகர் பீட்ஸ், இப்போ நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, திரும்ப சுகர் பீட்ஸ். பீட்ஸ் வந்து வி ஷேப்பில் வர்றத மாதிரி போடணும். நம்ம இதே மாதிரி எல்லாத்துலேயுமே பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சீக்வன்ஸ் வச்சு போட்டுக்கலாம். இந்த 2 ஸ்டோனுக்கும் இடையிலையும் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். 1 2 2 சுற்றி சுற்றிட்டு சுற்று வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாகவே போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீடில் உள்ளே இறங்கும். திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது பக்கத்திலே நீடில் எடுக்கலாம். ஒன்று ரெண்டு சுற்றி சுற்றிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டணும். திரும்பவும் பக்கத்தில் நீடில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டது பக்கத்தில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். 1 2 சுற்றிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு இல்லையா, அதில் போட்டுறணும். ஒன்று மட்டும் நீளமாக போட்டுட்டு மற்ற ரெண்டும் ஒன்று போல். ஒன்று 2 ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி போட்டிருக்கோமோ அதே அளவு உயரம் வரணும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீளமாக போட்டுட்டு ரெண்டாவது வந்து கொஞ்சம் சின்னதாக போடணும். அதிலேருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம நெக்குக்கு போட்டோம் இல்லையா பீட்ஸ் வச்சு லோட் ஸ்டிச்சு, அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போடணும். அதில் ஐ ஷேப் ஸ்டோன் போட்டோம், இதில் வந்து ஸ்கொயர் ஷேப். இது மாதிரி போட்டுட்டு ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரிக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு போடணும். அதே மாதிரி பீட்ஸை ஒட்டி போடாமல் நம்ம இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போடணும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேலே தள்ளி போடணும். இப்போ ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸு இதிலேருந்து எடுத்துட்டு இந்த ஷார்ப் பகுதி பக்கம் போட்டுக்கலாம். இந்த இருக்கிற ஷார்ப் பகுதி பக்கத்தில் திரும்ப நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப 11 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த ஷார்ப் பகுதி பக்கத்தில் நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இந்த இடையில நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதுலேருந்து எடுத்துட்டு பீட்ஸை ஒட்டிடும் நீடில் வந்து உள்பக்கம் போட்டுடலாம். இந்த இடைவெளியில் வந்து நம்ம ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நெக்குக்கு போட்டோம் இல்லையா அது. இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ட்ரையான பிறகு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ அந்த ஷார்ப் பகுதியில் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப இதிலேருந்து நீடில் எடுத்துட்டு 6 பீட்ஸ் போட்டிருக்கோம். திரும்பவும் நம்ம 6 பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி தான் போடணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போடுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்து அடிப்பக்கம் ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் பக்கம் போடுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஐ ஷேப் ஸ்டோன் போட்டு பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, போட்டுட்டு இதுக்கு இடையில வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். நெக்குக்கு எப்படி போட்டோம் அதே மெத்தடில் தான் இதுவும் போட்டிருக்கோம். பாருங்கள், முடித்தோன்னே ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. ஃபுல் ஒர்க் முடித்தோன்னே ரொம்பவே நீட்டாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.